பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் இயேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற விஷயம் என்னடா, இனிமேல் அறிவாய். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று யோவான் 13:7 சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களை நடத்துகிற விதம் எங்களுக்கு விளங்குறது இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறது இல்லை. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு பாதையில் நடத்துவார். அப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு சில பேருக்கு சில காரியங்கள் அனுமதிக்கப்படுது. ஜெபிக்கும் போது அந்த ஜெபித்திருந்த காரியம் எங்களுக்கு கிடைக்காம காரியம் மாறுதலாய் முடியுது. அப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய புத்தி என்ன யோசிக்குமெண்டா, இப்போ இந்த காரியம் ஏன் நடந்தது, இந்த காரியத்தின் நிமித்தம் எதிர்காலம் என்னவாய் அமையும். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு நாங்கள் இருப்போம், அந்த காரியம் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமென்றதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆனால் அதே போல் அந்த காரியம் நடக்காது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்குள்ள கேள்வி வரும், எதிர்காலம் என்னவா அமைய போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நான் என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியாது, எதிர்காலத்தில் நீ அதை அறிந்து கொள்வாய். சில நேரங்களில் அந்த காரியம் அப்படி நடந்தது நல்லதுக்கு தான் என்று நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைகள் ஆகலாம், சில நேரங்களில் மாதங்கள், சில நேரங்களில் வருஷங்கள் என்று காலங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நாங்கள் அந்த காரியம் ஆண்டவர் எங்களுக்கு அந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினது நல்லதுக்கு தான் என்று நன்றி சொல்கிற காலம் ஒரு காலத்தில் வரும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வகையிலையுமே தீமை செய்கிறவர் அல்ல. அவர் அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். எங்களுடைய புத்திக்கு தான் அது அப்போ அந்த நிமிடம் அது விளங்குறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைண்டு. அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு இருப்போம், அந்த காரியம் அப்படி நடந்தால் நல்லதுன்னு நினைப்போம். அந்த நேரம் அந்த நிமிடம் அந்த காரியம் மாறுதலாய் முடிகிற பட்சத்தில் ஏன் என்ற ஒரு கேள்விகளோடு கூட இருப்போம். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை எங்களுக்கு வச்சிருப்பார். அப்போ அவர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். எந்த பாதையில் நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் அந்த நிமிடம் எங்களுக்கு அந்த பாதை விளங்கலை என்றாலும் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த பாதையூடாக கடந்து வரவே வேணும். ஏன்னா ஆண்டவர் எங்களோடு கூட எப்பவுமே இருக்கிறார். ஹாவ் a beautiful day.